எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இறையருளாக எல்லார் வீட்லேயும் பானை பானையாக தங்கம் இருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. லக்ஷ்மி பார்க்கடலில் செல்வத்தோடு வெளியே வந்ததுக்கப்புறமா யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தாள். அப்படி பார்க்கும் பொழுது அவள் மகாவிஷ்ணுவை தான் தேர்ந்தெடுத்தாளாம். ஏன் அப்படின்னாக்க அப்போ தேவி அவள் சொல்கிறா, அவர் தான் கர்ம சித்தாந்தமாக இருக்கிறார். அவருக்கு இது எல்லாம் எனக்கு வேணுங்கிற அப்சஷன் இல்லை. அவருக்கு இதெல்லாமே எனக்கு இப்போ உடனே எனக்கு ஆஹா இவ்வளோ செல்வம் இருக்கே, அது நமக்கு இருந்தால் நல்லா இருக்கணுமே நான் யோசிக்கவே இல்லை. அவர் மகாலட்சுமி விஷ்ணு ஹிருதயவாசினி. மகாலட்சுமி எங்கே இருப்பா? விஷ்ணுவோட ஹிருதயத்தில் இருப்பா. அப்போது லக்ஷ்மி எங்கே இருக்காளோ அங்கே விஷ்ணு ஏற்கனவே இருக்காருன்னு அர்த்தம். எங்கே மகாவிஷ்ணு இருக்காரோ அங்கே லக்ஷ்மி டிஃபால்ட்டாக இருப்பான்னு அர்த்தம். சந்திரனுக்கு பிறகு தான் லக்ஷ்மி வந்தா. அப்போ சந்திரன்னா என்ன? மனசு. மனசுக்கு பின் தான் மகாலட்சுமி. மகாலட்சுமி மனசு வரல, சந்திரன் தான் மகாலட்சுமி வந்தது. முதல்ல லக்ஷ்மி கடாட்சம் அப்புறமா குப்பையெல்லாம் வெளியே போயிடுங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாருமே ஆசைப்படுறது என்ன தெரியுமா? நான் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கேன், லக்ஷ்மி உள்ளே வந்துட்டான்னா அப்போ என்னோடய மோசமான சூழ்நிலையெல்லாம் மாறிடும். அதாவது பிரிங்கர் ஆஃப் மணி அப்படி பார்க்குறோம். நம்ம ஏதோ ஒரு ஏஜென்ட் மாதிரி பார்க்குறோம். இப்போ நான் எவ்வளோ மோசமாக இருந்தால் என்ன, நீ பணத்தை கொடுத்துட்டேன்னா டக்குன்னு எல்லாத்தையும் பாஷாக மாற்றிடுவேன் அப்படின்றது. அப்படி ஒர்க்கே ஆக மாட்டா மகாலட்சுமி. இது 4 விஷயங்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் இதுதான் மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு உண்டாவதற்கான பேசிக் பரிகாரம். மகாலட்சுமிக்காக நம்ம ஸ்லோகம் படிக்கிறதோ இல்லை மகாலட்சுமிக்காக கோயிலுக்கு போகிறதோ மாத்திரம் நம்மளோட லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிக்காது. மகாலட்சுமியோட கடாட்சம் நமக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் 4 முக்கியமான விஷ்ணுத்துவத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி? ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இது என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். எனக்கு எங்கே இதெல்லாம் எதையாவது ஒத்துக்க போய் நம்ம தினம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வச்சுருவாங்களோன்ற பயத்தில் இம்மீடியட்லி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறது. இம்மீடியட்லி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறது. வேண்டவே வேணாண்டா, இந்த பிரச்சனையே வேணாண்டா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் எனக்கு சரியாக வராது அப்படிங்கிறது. ஆனால் உண்மையாக நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? லக்ஷ்மி கடாட்சம் வருதுன்னா ஒரு விஷயம் நம்ம காதில் விழுந்தோன்னே ஸ்ட்ரைட்டாக அது ரிஜெக்ஷனுக்கு போகாமல் அதோட நல்ல விஷயங்கள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது. ஒரு செயல் நன்றாக செய்கிறோம் என்றால் அது முதல் நாளே வானளாவிய வெற்றி பெறணுங்கிறத விட நம்ம அதை கீப் டூயிங் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் செய்யணும். இந்த 4 விஷ்ணுத்துவத்தை யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் லக்ஷ்மி கடாட்சம் உட்காரும். சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதன் மூலமாக வராது. எல்லார் வாழ்க்கையிலையுமே ரொம்பவுமே நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? லக்ஷ்மி கடாட்சம் எல்லாருக்கும் வேணும். எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இறையருளாக எல்லார் வீட்லேயும் பானை பானையாக தங்கம் இருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இந்த லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன அப்படிங்கிற புரிதல் எல்லாருக்குமே இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா என்ன? மகாலட்சுமி என் வீட்டுக்குள்ளே வந்துட்டா அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் கொலோக்கியலி எஸ் கரெக்ட். ஆனால் இந்த லக்ஷ்மி கடாட்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கதையையும் பார்ப்போம். அதாவது பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்த போது முதலில் சந்திரன் வருகிறான், அதுக்கப்புறமா லக்ஷ்மி வர. அதனால தான் லக்ஷ்மிக்கு சந்திர சகோதரின்னு பேர். ஏன்னா சந்திரனோட சிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் வருது. சந்திர சகோதரி அப்படின்னு பேர். அப்போது லக்ஷ்மி பார்க்கடலில் செல்வத்தோடு வெளியே வந்ததுக்கப்புறமா யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தாள். அப்படி பார்க்கும் பொழுது அவள் மகாவிஷ்ணுவை தான் தேர்ந்தெடுத்தாளாம். ஏன் அப்படின்னாக்க தேவேந்திரன்லேருந்து எல்லாரும் கேட்குறாங்க, அதிரூபமான செல்வ சௌபாக்கியங்களுக்கு அரசி, ஆனால் ஏன் வெளியே வந்தோன்னே இந்திரன் போன்ற மகாவீர தேவர்களை விட்டு மகாவிஷ்ணுவை வரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வந்தது அப்படின்னு எல்லாரும் வினவ போது
அப்போ வந்து தேவி அவ சொல்கிறா, அவர் தான் கர்ம சித்தாந்தமாக இருக்கிறார். அவருக்கு வந்து இது எல்லாம் எனக்கு வேணுங்கிற அப்சஷன் இல்லை. அவருக்கு வந்து இது எல்லாமே எனக்கு வந்து இப்போ உடனே எனக்கு ஆஹா இவ்வளோ செல்வம் இருக்கே, அது நமக்கு இருந்தால் நல்லா இருக்கணுமே நான் யோசிக்கவே இல்லை. அவர் அந்த கர்ம சித்தாந்தமாக நான் இங்கு எதுக்கு இருக்கிறேன் அதை தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால மகாலட்சுமிக்கு விஷ்ணுவினிடத்து போகிற பெரிய பிரியம். அப்போ மகாலட்சுமி விஷ்ணுவை எடுத்து போயிட்டேன். அப்போது இன்னொரு கதையும் இருக்குது. மகாலட்சுமி விஷ்ணு ஹிருதயவாசினி. மகாலட்சுமி எங்கே இருப்பா? விஷ்ணுவோட ஹிருதயத்தில் இருப்பாள். அப்போது லக்ஷ்மி எங்கே இருக்காளோ அங்கே விஷ்ணு ஏற்கனவே இருக்காருன்னு அர்த்தம். எங்கே மகாவிஷ்ணு இருக்காரோ அங்கே லக்ஷ்மி டிஃபால்ட்டாக இருப்பான்னு அர்த்தம். இருக்க மாட்டா அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம இது எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்தோமா அப்படிங்கிறதால இதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. சந்திரனுக்கு பிறகு தான் லக்ஷ்மி வந்தா. அப்போ சந்திரன்னா என்ன? மனசு. மனசுக்கு பின் தான் மகாலட்சுமி. மகாலட்சுமி வந்துட்டு மனசு வரல, சந்திரன் வந்துட்டு தான் மகாலட்சுமி வந்தது. அப்போது இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நம்ம முதல்ல கசடாக்களையும் குப்பைகளையும் நீக்க வேண்டும். முதல்ல லக்ஷ்மி கடாட்சம் வந்துட்டு அப்புறமா குப்பையெல்லாம் வெளியே போயிடுங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாருமே ஆசைப்படுறது என்ன தெரியுமா? நான் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கேன், லக்ஷ்மி உள்ளே வந்துட்டான்னா அப்போ என்னோடய மோசமான சூழ்நிலையெல்லாம் மாறிடும். அதாவது பிரிங்கர் ஆஃப் மணி அப்படி பார்க்குறோம். நம்ம ஏதோ ஒரு ஏஜென்ட் மாதிரி பார்க்குறோம். இப்போ நான் எவ்வளோ மோசமாக இருந்தால் என்ன, நீ பணத்தை கொடுத்துட்டேன்னா டக்குன்னு எல்லாத்தையும் பாஷாக மாற்றிடுவேன் அப்படின்றது. அப்படி ஒர்க்கே ஆக மாட்டா மகாலட்சுமி. மகாலட்சுமி கடாட்சம் வர வேண்டும் என்றால் முதல்ல நம்ம குப்பை கூழம், நம்ம மனசில் இருக்கிற அழுக்கு, நம்ம எந்த அளவுக்கு வந்து மனசில் வந்து ஒரு டிஸ்ட்ராக்டடாக இருக்கோம், எந்த அளவு நம்ம லேசியாக இருக்கோம், இது எல்லாமே முதல்ல ஒரு டெஸ்ட்டுக்கு உட்பட்டுடும். அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு உட்பட்டு, ஏன்னா மகாலட்சுமி எங்கே போவா? மகாவிஷ்ணுவின் இடத்து போவா. மகாவிஷ்ணுங்கிறவர் யார்? கர்ம சித்தாந்தி. அதனால் வந்து கர்மம் யோகம் பக்தி ஞானம் நான்கும் கூடியதொரு சுரூபம் மகாவிஷ்ணு. அப்போ முதல்ல நம்மளோட கர்மம், நம்ம வாழ்க்கையில் வேலைகளை நம்ம ஒரு விஷயங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அது எந்த அளவு பார்க்குறோம், இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறமேட்டு கர்ம பக்தி, நம்ம எந்த அளவு டிவோட்டடாக இருக்கோம். டெடிக்கேட்டட் வேறு, டிவோட்டடாக இருக்கும் வாழ்க்கையில். நான் இது எதுவுமே கடவுளுக்கு சொல்ல வரல, வாழ்க்கையில். அதுக்கப்புறமேட்டு ஞானம், எந்த அளவு ஒரு விஷயத்தை ஆழ்ந்து புரிஞ்சிட்டு செய்கிறோம். அகெயின் நான் இதை ஸ்பிரிச்சுவலி சொல்ல, வாழ்க்கையில் புரிஞ்சிட்டு செய்கிறோம் அப்படிங்கிறது. அப்புறமேட்டு கிரியா, எவ்வளோ வேகமாக நம்ம செய்கிறோம். ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை எவ்வளோ இமீடியட்டாக செய்கிறோம். போஸ்ட்போன் பண்ணி பண்ணுறோமா இல்லை இமீடியட்டாக செய்கிறோம். இது 4 விஷயங்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் இதுதான் மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு உண்டாவதற்கான பேசிக் பரிகாரம். மகாலட்சுமிக்காக நம்ம ஸ்லோகம் படிக்கிறதோ இல்லை மகாலட்சுமிக்காக கோயிலுக்கு போகிறதோ மாத்திரம் நம்மளோட லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிக்காது. மகாலட்சுமியோட கடாட்சம் நமக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் 4 முக்கியமான விஷ்ணுத்துவத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். அது என்னென்னா, நம்ம முதல்ல டிவோட்டடாக இருக்கணுமா. நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் டிவோட்டடாக இருக்கணும். எது ஒரு விஷயத்து மேலேயும், நம்ம லைஃப் மேலேயே கூட இல்லை, நம்ம மேலேயே கூட, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலேயுமே ஒரு ஷாலோவான இருக்கணும். அவன் தானே, நான் தானே, இவன் தானே, இவன் எனக்கு வேண்டியப்பட்டவன், அவன்லாம் எனக்கு வேண்டாம், அந்த ஒரு லெத்தார்ஜி கேர்லெஸ்னஸ் இல்லாமல் முதல்ல ஒரு டிவோட்டடாக இருக்கணும். யாராக இருந்தாலும் அவர்களும் என் வாழ்வில் ஒரு நபர், நான் அவர்களுக்கு அந்த வெயிட்டேஜை கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த டிவோஷன் வேணும். 2வது பக்தி சொல்லியாச்சு. இப்போது கிரியா. ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா அந்த டிவோட்டட்னஸை எவ்வளோ தூரம் அந்த விஷயத்துலேயும் காட்டுறோம், ஒரு செயல்லையும் காட்டுறோம். அதாவது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா செயல் செய்வது பெரிதல்ல, அந்த செயலை நேர்த்தியாக செய்வது பெரியது. நேர்த்தியாக செய்வதை விட காலத்துக்குட்பட்டு செய்வது இன்னும் பெரியது. அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதை நேர்த்தியாக காலத்துக்குட்பட்டு வேகமாக செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மகாலட்சுமியோட கடாட்சம் நமக்கு பொங்கி வரும். இது 2வது கிரியா. 3வது ஞானம். செயல் செய்வதெல்லாம் இருக்கட்டும், அந்த செயல் செய்வதை பற்றி நமக்கு ஆழ்ந்த அறிவு இருக்கா? போதுமான கேள்விகளை கேட்டோமா?
ஏன்னா ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இது என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். எனக்கு எங்கே இதெல்லாம் எதையாவது ஒத்துக்க போய் நம்ம தினம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வச்சுருவாங்களோன்ற பயத்தில் இம்மீடியட்லி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறது. இம்மீடியட்லி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறது. வேண்டவே வேணாண்டா, இந்த பிரச்சனையே வேணாண்டா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் எனக்கு சரியாக வராது அப்படிங்கிறது. ஆனால் உண்மையாக நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? லக்ஷ்மி கடாட்சம் வருதுன்னா ஒரு விஷயம் நம்ம காதில் விழுந்தோன்னே ஸ்ட்ரைட்டாக அது ரிஜெக்ஷனுக்கு போகாமல் அதோட நல்ல விஷயங்கள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது, ஆழ்ந்து அறிவை பெருக்கிக் கொள்வது ஞானம். அது 4வது பக்தி, கிரியை, ஞானம், கர்மா. அதாவது கர்மாங்கிறது யோகமும் இருக்குது. அதாவது இது எல்லாமே செய்கிறது ஓகே, ஆனால் கண்டினியூட்டி அதுதான் யோகம் கர்மங்கிறது. ஒரு விஷயத்த ஒரு நாள் செஞ்சிடலாம், ஒரு நாள் நியாயமாக செஞ்சிடுவேன், ஒரு நாள் நான் பக்காவாக செய்வேன், பக்காவாக பண்ணிட்டேன், பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒரு நாள் தான்னா அது பக்காவும் கிடையாது, பர்ஃபெக்டும் கிடையாது. அது சும்மா ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவைன்னு சொல்லுவாங்க. தினம் 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 எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் ஒரு விஷயத்தை கண்டினியூவலாக வச்சுக்க முடியும். நான் இன்றைக்கி எனக்கு தோணிச்சுன்னு ஒன்று எடுக்கக்கூடாது. இன்றைக்கி நான் ஒன்று தோணிச்சுன்னு எடுக்கிறேன், ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு இதை நான் வச்சுப்பேனா, ஒரு 5 வருஷத்துக்கு இதை நான் பண்ணுவேனா, அப்போ நான் இன்றைக்கி எடுக்கணும். இந்த கண்டினியூட்டி, இந்த 4 விஷயங்கள் யார்கிட்ட சரிவர ஸ்ட்ராங்காக இருக்கோ, இந்த 4 விஷயங்களை யார் சரிவர டெவலப் பண்ணி கொண்டு வராங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும். இந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறத நிறைந்து இருக்க வேண்டுமாயின் பக்தி, அதாவது டிவோஷன், ஏதோ ஒரு விஷயத்தையுமே டிவோட்டடாக செய்யணும். ஞானம், எந்த ஒரு விஷயத்தையுமே எவ்வளோக்கு எவ்வளோ ஆராய்ந்து செய்ய முடியுமோ ஆராய்ந்து செய்யணும். கிரியா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த செயலை வேகமாக நேர்த்தியாக காலத்துக்கு உட்பட்டு செய்ய முடியுதோ அதை செய்யணும். 4வது யோகம், கண்டினியூட்டி. ஒரு செயல் நன்றாக செய்கிறோம் என்றால் அது முதல் நாளே வானளாவிய வெற்றி பெறணுங்கிறத விட நம்ம அதை கீப் டூயிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியில் செய்யணும். இந்த 4 விஷ்ணுத்துவத்தை யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் லக்ஷ்மி கடாட்சம் உட்காரும். சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதன் மூலமாக வராது. லக்ஷ்மி கடாட்சத்தோட பெரிய சீக்ரெட் இது. ஆனால் அலக்ஷ்மி கடாட்சம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அலக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னன்னாக்க அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓம்